துலாம் ராசிக்காரர்கள் ஒரு யோகமான மாசத்தை இந்த மாசம் பார்க்க போறீங்க. அப்ப நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் கிடைக்க போகுது, ஆபீஸ்ல டிரான்ஸ்பர் கிடைக்கும், புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம், சிவராஜ யோகம் வேலை செய்யுது. உங்களுடைய பிசினஸ்ல ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும். துலா ராசிக்காரங்களுக்கு 15 தேதிக்கு பிறகு வரன் பாருங்க, நல்ல வரனமையும், தரமான வரனமையும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, ஆடி மாசம் பிறக்குது. ஆடி மாதம் மிக அற்புதமான மாதம். கடக வீட்டில் சூரியனும் குருவும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஆடி மாதத்தில் நடக்குது. இது பெரிய பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் ஆடி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு. பெண் தெய்வங்களை வழிபடுவதற்குரிய ஒரு நல்ல மாதம். நம்ம மனசுல ரொம்ப நாளா ஒரு கவலை இருக்கு, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதம் போய் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆடி மாசத்துல பெண் தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் பங்கெடுக்கணும். அப்படி பங்கெடுக்கிற போதும் அதே மாதிரி பெண்களுக்கு வளையல், வெற்றலை பாக்கு பழம், ரவிக்கு துணி வைத்து கொடுக்கிற போதும் உன்னுடைய நோக்கங்கள் எல்லாம் நன்றாக நிறைவேறும். ஆடி மாதம் பெண் தெய்வங்களுக்குரிய மாதங்களால் கோயிலுக்கு ரெகுலராக போகணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதத்துடைய அமைப்பு நம்ம ராசிக்கு என்ன நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னு இந்த பதிவில் உங்களுக்கு நான் முழுமையாக விரிவாக சொல்ல போகிறேன். என் அன்பான துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்காரர்கள் ஒரு யோகமான மாசத்தை இந்த மாசம் பார்க்க போறீங்க. துலாம் ராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் 15 டேஸ் அவர் லாபத்தில் இருக்கார். அது மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அது உங்க லைஃப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு திருமண விஷயமா இருக்கலாம், ஒரு வேலை விஷயமாக இருக்கலாம், நீங்கள் தனித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா உங்க டிசிஷன் இருக்க போகுது. ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, இந்த மாசம் உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தின் அதிபதியும் 12ஆம் இடத்தின் அதிபதியும் ஒன்று சேர்ந்து லாபத்துல 10ஆம் இடத்துல உட்காந்துட்டார். லாபாதிபதியுடைய தொடர்பு வேற இந்த மாசம் கிடைக்கும். அப்ப நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் கிடைக்க போகுது, ஆபீஸ்ல டிரான்ஸ்பர் கிடைக்கும். அந்த டிரான்ஸ்பர் என்பது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். அது ப்ரமோஷனோட கூடிய டிரான்ஸ்பராக கூட சிலருக்கு இருக்கலாம். ஸோ ப்ரமோஷன் வேலையில கிடைக்கிறதுங்கிறது பலருக்கு கன்ஃபார்ம் ஆகுது இந்த மாசம். இன்னொரு புறம் பாருங்க, புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம். துலா ராசிக்காரங்களுக்கு எல்லா திறமையும் உண்டு, ரொம்ப நியாயமா நடக்கக்கூடியவங்க. ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், உலகத்துடைய கருத்துக்கள் எல்லாம் உள்ள வாங்கிக்கிடுவாங்க. நான் இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் இந்த வேலையும் இருக்கு, இந்த வேலையும் இருக்கு, இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. அந்த வேலையை பற்றி சிந்திக்கிறாங்க, அந்த வேலைக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு நல்ல வேலையை பற்றி வருது. என் இயல்புக்கு இந்த வேலையை ஒத்து வருவா, அந்த வேலையை ஒத்து வருவா, என் லைஃபுக்கு எது தேவை, எது தேவையில்லை தெளிவா முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு துலா ராசிக்கு இருக்கு. தராசு பாருங்க, எதையுமே இடம் போட்டு பார்க்க, என் லைஃபுக்கு எந்த வேலை பொருத்தமாக இருக்கும், என்னால் இப்படி கடுமையாக உழைக்க முடியும், இல்லை என்னால் நிதானமாக உழைக்க முடியும், இவ்வளவு நேரம் தான் உழைக்க முடியும், நான் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படி இருக்கணும், எல்லா விஷயமும் எல்லாத்தையும் இடம் போட்டு தான் உங்கள் வேலையை நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. படிப்புன்னு எடுத்துக்கோங்களேன், இந்த மாசத்துல புதன் பகவான் 9ஆம் இடத்துல ஆட்சியா இருக்க. படிப்பு சம்பந்தமாக இந்த ஆகஸ்ட் மாதத்துல இரட்டை மனநிலை இருக்கும். உயர்கல்வி சம்பந்தமான எண்ணங்கள், ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன், ஒரு ஹையர் எஜுகேஷன், அடுத்த ஆண்டு ஒரு இன்ஜினியரிங் எடுத்து படிக்க நினைக்கிறீங்க. இன்ஜினியரிங்ல நம்ம என்ன கோர்ஸ் எடுக்கலாம், EEE எடுப்போமா, இல்லைன்னா நம்ம கம்ப்யூட்டர் ஓரியன்ட் எஜுகேஷன் எடுப்போம். இது மாதிரி 2 சிந்தனைகள் இருக்கும். எந்த படிப்பு எடுக்கிறது அப்படின்னு இருக்கும். யோசிப்பீர்கள், தவறான முடிவு எடுக்க மாட்டீங்க. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால 1000 முறை யோசிப்பீங்க. வள்ளுவர் சொல்லுவார் பாருங்க, எண்ணி துணிய கருமம், துணிந்த மீன் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னார் பாருங்க. ஒரு டைம் முடிவு எடுக்கிறதுனால பல முறை யோசிங்க. எடுத்த பின்னால தப்பா எடுத்துட்டோம், சரியா எடுத்துட்டோம் யோசிக்காதீங்க பாருங்க. அந்த மாதிரி தான் துலா ராசிக்காரங்க ஒரு நல்ல முடிவு எடுக்க போறீங்க, அதுக்குள்ள பல முறை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் இந்த முடிவை. ஸோ படிப்பு சம்பந்தமா ரொம்ப சக்சஸ்ஃபுல் மந்த். அந்த புதன் பகவான் இந்த மாசத்துல ஆல்மோஸ்ட் 15 டேஸ் நமக்கு மிதுனத்துல இருந்துட்டு நமக்கு பெரிய முன்னேற்றம். அதுக்கு பிறகு கடகத்துக்குள்ள வர, கடகத்துல இந்த மாசம் ஏற்கனவே சிவராஜ யோகம், சூரியன் குரு, அதோட இந்த புதன் சேர்ந்த இந்த மாதம் நம்ம எடுக்க போற ஒரு டிசிஷன், எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு டிசிஷன் துலா ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும்போது
உங்க படிப்பு சம்பந்தமா எடுக்க போற ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் உங்க வாழ்க்கையுடைய வரும் காலகட்டத்தை ரொம்ப வளமான காலகட்டமாக, ரொம்ப ஆம்பிஷியஸ் காலகட்டமாக, மிகப்பெரிய உயர்வு, வாழ்நாள் முழுவதும் சந்தோஷப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்க உங்களுடைய படிப்பில் எடுக்க போறீங்க. அதே மாதிரியா பிசினஸ், சிவராஜ யோகம் வேலை செய்யுது. உங்களுடைய பிசினஸ்ல ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும். துளாராசிக்காரங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் தந்தையுடைய ஆதரவு, தாயுடைய ஆதரவு, வெல் விஷர்ஸ் உடைய சப்போர்ட், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் 15 days வந்து நிறைய ஒரு துளாராசி பெண்களுக்கு கணவரோட எனக்கு ஒத்து போகலை, அவர் ஏனோ தப்பு தப்பா நினைக்கிறார், புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறார், நல்லவர் தாங்க ஆனாலும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறார், ஒரு கவலை இருக்கும். 16ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றம், ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்கன்னா 15 தேதிக்கு பிறகு வரன் பாருங்க. உங்களுடைய மகள் துலாம் ராசி மகளாக இருந்தால் நல்ல வரனமையும், தரமான வரனமையும், ஒரு தந்தையை போலே அரவணைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல பக்குவப்பட்ட ஒரு வரனமையும், அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி 6ல் வக்கரம். அது நம்ம ஏற்கனவே நம்முடைய சனி பயிற்சி பலன்கள், வக்கர சனி பயிற்சி பலன்கள்லாம் சொல்லியிருக்கேன். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ தான் மெயின் இஷ்யூ துளாராசிக்காரங்களுக்கு. எப்போ சார் சரியாகும், எப்போ சார் சரியாகும், இதுதான் உங்களுடைய கேள்வி. இப்போ துளாராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுது, அந்த ஹெல்த் ரீதியான ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய நேரம், வியாதிகளிலிருந்து வெளிப்படும் நேரம். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அதில் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. நீங்கள் நினைச்ச இடத்துல சீட் கிடைக்கக்கூடிய அளவிற்கு பெரிய வளர்ச்சி வரும். துளாராசிக்கு அப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்கு. இப்போ கல்வியா செல்வமா வீரமான்னு கேட்குறோங்க, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்படிப்பட்ட ஒரு மாதம், நிறைய முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த மாதத்தில் என்ன மந்திரம் சொன்னால் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி வரும், இன்னும் நல்ல முன்னேற்றம் வரும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், ஃபினான்ஸ் நல்லா இருக்கும், எல்லாமே சொல்றீங்க சார் எங்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னா ஆடி மாதம் உங்களுடைய மாதம். ஏன்னா நீங்கள் சுக்கிரனுடைய ராசி, பெண் தெய்வங்களுக்குரிய மாதம் ஆடி மாதம். பெண் தெய்வங்களை கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட மாதம். இந்த மாசத்தில் நீங்க என்ன பண்ணணும், பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் பெண் தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் பெரிய வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி நாதஸ்வரம் தவில் ஓசை இருக்கு பாருங்க, மல்லாரி ஓசையை வீட்டில் இசைக்க விடுங்க. நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மல்லாரின்னு போட்டீங்கன்னா வரும். மல்லாரி இசையை வீட்டில் தினந்தோறும் ஒரு 10 நிமிடமாவது போட்டு கேளுங்களேன். வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஹைட்ஸை நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்க. அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. மிக நல்ல மாதம், மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க போறீங்க, பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற போறீங்க, வெளியூர் பயணங்கள் அமைய போகுது. ஒரு நல்ல மாதத்தில் நீங்க இருக்கீங்க. கொஞ்சம் கண் திருஷ்டி, கொஞ்சம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கொஞ்சம் வாகனங்களில் பிரச்சனை, இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல, இருக்கு. ஆனா அதையும் தாண்டி மிகப்பெரிய வெற்றியை ஈட்டக்கூடிய மாதம்னா அதனால தான் அதுக்கு நான் முன்னுரிமை கொடுத்து சொல்றேன். என் அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான கோச்சார பலன்களை, ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற கோச்சார பலன்களை நான் சொல்லியிருக்கேன். இதை பார்க்கக்கூடிய பலர் பொதுவாக ஒரு கேள்வி வைக்கிறீங்க, சார் என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சிலர் சொல்றீங்க, சிலர் என்னுடைய வாழ்க்கையில் சில இந்த விஷயங்களை விட பிரச்சனைகள் நிறைய வந்துச்சுங்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு உங்க சுயஜாதகத்தை பார்க்கணும்னு அர்த்தம். இங்கே நம்ம கொடுக்கறது எல்லாமே பொதுவான கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலான பலன்கள் மட்டும்தான். இதோடு நம்ம பிறந்திருக்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள், நம்ம சுயஜாதக கிரகநிலைகளை இணைத்து பார்க்கிற போதுதான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு முழுமையான பலன்கள் வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கேன். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.